வாரும் தூய ஆவியானவரே, உம்மை விசுவாசிக்கின்ற உள்ளங்களிலெல்லாம் அன்பின் தீயை மூட்டி எழுப்புகின்றவரே, அடியேன் வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவரின் உள்ளத்தின் தியானமும் உம்முடைய திருமுன்னிலையில் எப்போதும் ஏற்புடையதாய் இருப்பதாக. ஆமேன். அன்பார்ந்த இறைமக்களே, உங்கள் எல்லோரையும் மூவொரு கடவுளின் திருப்பெயராலே நான் வாழ்த்துகிறேன். நம்முடைய தாயும் தந்தையுமாகிய கடவுளாலும் நம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவினாலும் நமக்கு அருளும் அமைதியும் உண்டாவதாக. மீண்டும் ஓர் ஆண்டு உங்களோடு இணைந்து இறைப்பணியாற்ற ஆண்டவர் தந்த இந்த புதிய ஆண்டிற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த ஆலயத்தில் ஆயராக பொறுப்பேற்று 4 ஆண்டு காலம் நிறைவு செய்யவும், இந்த 5ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கவும் ஆண்டவர் அடியேனுக்கு அருள் புரிந்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். உங்களுடைய ஜபங்களுக்கும் நான் நன்றி உரித்தாக்குகிறேன். ஜூன் துவங்குகிற போது எல்லாம் மாணவர்களுக்கும் ஆயர்களுக்கும் ஒரு விதமான ஒரு அச்சம் இருக்கும். மாணவர்களுக்கு புதிய வகுப்பு, ஆயர்களுக்கு புதிய ஆலயம், பணியிட மாற்றம் பெறுகின்ற அந்த ஆயர் ஜூனில் எதிர்கொள்ளுகின்ற ஒரு மிகப்பெரிய சவால், புதிய ஆலயம் எப்படி இருக்கும், அங்கு இருக்கிற மக்கள் எப்படி இருப்பார்கள், சூழ்நிலை எப்படி இருக்கும் என்கின்ற ஒரு அச்சத்தோடும் பதற்றத்தோடும் மாணவர் செல்வதைப் போலவே அவரும் செல்லுவார். ஆக இந்த ஜூன் ஒரு சிலருக்கு கொஞ்சம் பதற்றமான ஒரு ஆண்டு. ஆனால் நம்முடைய வாழ்வில் நாம் எப்போது எல்லாம் புதியவற்றை சந்திக்கின்றோமோ, அல்லது தடங்களை சந்திக்கிறோமோ, அல்லது பெரும் இடர்பாட்டை சந்திக்கிறோமோ, அப்போது எல்லாம் நம்முடைய வாழ்வில் அச்சமும் பயமும் திகிலும் நம்மை எதிர்கொள்ளும். சுனாமி வந்தது 2004ஆம் ஆண்டில். அப்போது நமது கடற்கரை ஓரத்தில் இருக்கிற மக்கள் பலர் இறைவன் அடி சேர்ந்தார்கள். ஆனால் ஒருத்தர் மட்டும் 13 நாள் அந்த கடல்லையே இருந்தார். அவரை கடற்படை படையினர் காப்பாற்றிய பிற்பாடு அவரிடத்தில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, என்னங்க 13 நாள் எப்படி நீங்கள் கடல்லே தனியாக இருந்தீங்க? நான் தத்தளிச்சிட்டே இருந்தேன் பல மணி நேரம், 5-6 மணி நேரம். என்னால் அதுக்கு மேலே நீந்த முடியல, கை காலெல்லாம் விட்டு போச்சு. கடவுளே என்னை காப்பாற்றுன்னு அது இருக்கிற அந்த சிலுவை தெரிஞ்சுது எனக்கு. அந்த சைடு தான் சர்ச்சு இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு ஜெபம் பண்ணேன். அந்த நேரம் பார்த்து ஒரு பெரிய தென்னை மரம் பார்த்தா என் பக்கத்தில் வந்துச்சு. அந்த தென்னை மரத்தில் ஏறி உட்கார்ந்துக்கிட்டேன். எனக்கு ஓரளவுக்கு பயம் போயிடுச்சு. எனக்கு பசிக்க ஆரம்பிச்சது. அடுத்த நாள் காலையில் என்ன செய்கிறதுனே தெரியல. திடீர்னு பார்த்தா அந்த தென்னை மரத்தில் கொலைகள் இருந்துச்சு. அதை என்ன பண்ணீங்க? அந்த தேங்காவை சாப்பிட்டேன் அப்படின்னார். அப்போ அவர்கிட்ட கேட்டாங்க, ஏங்க எதுவுமே இல்லாமல் எப்படிங்க நீங்கள் அந்த தேங்காவை உரிச்சிருப்பீங்க? அதுதாங்க கடவுள் எனக்கு தந்த ஆற்றல். என்னுடைய பல்லாலே அந்த நாரெல்லாம் உரித்து நான் அதை உடைச்சி அந்த தேங்காய்களை சாப்பிட்டுத்தான் நான் இந்த 13 நாட்கள் உயிர் வாழ்ந்தேன் என்று சொன்னார். அவருடைய வாழ்வில் ஆலயம் அவருக்கு மிகப்பெரிய துணையாக இருந்து வழிகாட்டி அந்த 13 நாட்கள் பேர் இடரிலிருந்து தப்பித்து கொள்ள அவருக்கு வழி செய்தது. நம்முடைய வாழ்விலும் எப்போது எல்லாம் இது போன்ற பேரிடர்கள் நம்மை தாக்குகிறதோ, ஆபத்து நம்மை நெருங்குகிறதோ, அது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். பண கஷ்டமாக இருக்கலாம், வேலை இல்லாமையாக இருக்கலாம், கொடிய நோயாக இருக்கலாம், பெரும் துன்பமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நாம் ஆலயத்திற்கு வருகிற போது, ஆண்டவரை நோக்கி பார்க்கிற போது, ஆண்டவர் அவற்றிலிருந்து பெரும் விடுதலையை நமக்கு கட்டளையிடுவார். அல்லேலூயா. அந்த ஒரு நிகழ்வை தான் நாம் படிக்க கேட்ட இந்த பழைய ஏற்பாட்டு பகுதியும் நமக்கு சுட்டி காட்டுகிறது. நமக்கு நன்றாக தெரியும், யோசபாத் ஒரு மிகப்பெரிய
சிறந்த அரசர். தாவீதுக்கு பிற்பாடு இந்த யோசபாத் மிக சிறப்பாக பேசப்படுகிற ஒரு அரசர். இவர் யூதாவிலே எருசலேமில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அப்போது இந்த யூதாவையும் எருசலேமையும் பிடிக்கும்படி 3 நாட்டினர் ஒன்றாக சேர்கிறார்கள். மோவாபியர், அம்மோனியர், சேயீர் மலை நாட்டவர் அப்படின்னு இருக்கு. இந்த சேயீர் மலை நாட்டவர் ஏதோமியர் என்று சொல்லப்படுகிறது. ஏன்னா இங்கே வசனத்திலையும் அப்படிதான் இருக்கு. 2ஆம் வசனத்தில் சிலர் யோசபாத்திடம் பெரும் திரளானோர் கடலின் அக்கறையில் இருந்தும் ஏதோமில் இருந்தும் உம்மை எதிர்த்து என்கேதி என்கின்ற அசத்தோன்மாரில் இருக்கின்றார்கள். இந்த ஒரு செய்தியை கொண்டு தருகிறார்கள். கடல் மணல் தனை போல் மிக பெரிய கூட்டம். ஒரு அரசு நம்மை எதிர்த்து வந்தால் அதனை எதிர்கொள்ளலாம். ஆனால் 3 அரசுகள் ஒன்றாக சேர்ந்து இப்போது யூதாவை எருசலேமை மடங்கடிப்பதற்காக வருகிறது. முப்பிரி நூல் அறாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் முப்பிரி நூல் அறாதுன்னு வாங்க? ஏன், எதுக்கு? அது ரொம்ப உறுதியாக இருக்கும், வலிமை நிறைந்தது, அது சீக்கிரம் அறாது. ஆகையினால தான் முப்பிரி நூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே 3 அரசர்கள் ஒன்றாக சேர்ந்து இப்போது யூதாவை பிடிக்கும்படி, எருசலேமை பிடிக்கும்படி, யோசபாத்தை மடங்கடிக்கும்படி அவர்கள் ஒன்று சேர்ந்து வருகிறார்கள். அப்படியானால் அதனுடைய பொருள் என்ன? அவர்கள் வலிமை மிக்கவர்கள், அவர்களை தோற்கடிக்க எவராலும் முடியாது. அவர்களிடம் யாரெல்லாம் மோதுகிறார்களோ அவர்கள் நிச்சயமாகவே தோற்று போவார்கள். அதைதான் இந்த கூட்டணி ஆட்சி அரசு வலியுறுத்தி காட்டுகிறது. யோசபாத்துக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. இப்படி 3 அரசர்கள் ஒன்று சேர்ந்து கொண்டு எருசலேமை பிடிப்பதற்கு வருகிறார்களே, என்ன செய்வது? அவர் செஞ்ச முதல் காரியம் 3வது வசனத்தில் இருக்கிறது. படியுங்கள். பாருங்க. அப்போது யோசபாத்து அச்சமுற்று, அவருடைய வாழ்வில் ஒரு அரசனாக இருந்தாலும் அவருக்கும் அச்சம் பயம் என்பது இருக்கிறது. பொதுவாக அரசர்களுக்கு அச்சம் பயம் இருக்காது அப்படின்வாங்க. ஆனால் அரசனே ஆனாலும் அவருக்கும் அச்சம் இருக்கிறது. எப்போ அச்சம் வருகிறது? பெரும் திரளான கூட்டத்தை பார்த்தவுடன். இந்த முப்படையை நம்மால் எதிர்த்து தோற்கடிக்க முடியாது, நாம் தோற்று போய் விடுவோம். ஏனென்றால் அவர்கள் பெரும் கூட்டமாக இருக்கிறார்கள். அவருடைய வாழ்வில் அச்சம் வருகிறது. அச்சம், பயம், திகில் வந்தவுடனே அவர் எதை நாடுவதில் உறுதி பூண்டாராம்? ஆண்டவரை நாடுவதில் உறுதி பூண்டு யூதா மக்கள் யாவரும் நோம்பிருக்கும்படி கட்டளையிட்டார். உடனே அவர்கள் எல்லோரையும் எருசலேமில் கூடி வர செய்கிறார், ஆலயத்திற்கு வர செய்கிறார். 5ஆம் வாக்கியம் அப்படித்தான் இருக்கிறது. அப்போது யோசபாத் யூதா எருசலேம் சபையாருடன் ஆண்டவரின் இல்லத்து புது மண்டபத்தின் மேல் நின்று கொண்டு அங்கே ஒரு மிகப்பெரிய ஜெபத்தை ஏறெடுக்கிறார். அப்போ அச்சம் வருகிற போது நாம் எல்லாரும் வேற வேற வழியில் ஓடுவோம். நமக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா உடனே நமக்கு உதவி செய்கிற பணக்காரர் யார், நமக்கு உதவி செய்கிற அரசியல்வாதி யார், நமக்கு உதவி செய்கிற வேறு யார் என்று நாமெல்லாம் அங்கங்கே ஓடுவோம், அவங்கவுங்க வீட்டுக்கு ஓடுவோம். ஆனால் இங்கே யோசபாத் தன்னுடைய வாழ்வில் அச்சம் வருகிற போது ஆண்டவருடைய ஆலயத்தை நோக்கி போகிறார். ஒரு நோன்பு வழிபாட்டை அவர் ஆயத்தம் செய்கிறார். எல்லோரும் ஆலயத்திற்கு வருகிறார்கள். அப்படி வருகிற போது அங்கே ஒரு மனிதர் இருக்கிறார், யாகசியேல். அவர் மேல் ஆண்டவருடைய ஆவி இறங்குகிறது. அவர் யூதா மக்களையும் எருசலேம் மக்களையும் யோசபாத்தையும் பார்த்து சொல்லுகிறார். 15வது வாக்கியத்தில் இப்படி இருக்கிறது. இப்பெரும்
அந்த ஏராளமான கூட்டத்தை கண்டு அஞ்சாமல் பயப்படாமல் நிலைகுலையாமலும் கலங்காமலும் இருங்கள். கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, கடவுள் உடையது. 17ஆம் வாக்கியத்தில் இப்படி இருக்கிறது, நீங்கள் போரிட வேண்டியதில்லை, அணிவகுத்து நின்றாலே போதும். யூதாவே, எருசலேமே, உங்கள் சார்பாக ஆண்டவர் கொள்ளும் வெற்றியை காண்பீர்கள். எனவே அஞ்சாமலும் நிலை குலையாமலும் இருங்கள். நாளை அவர்களை நோக்கி செல்லுங்கள், ஆண்டவர் உங்களோடு இருப்பார். இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை ஆண்டவர் இந்த தீர்க்கதரிசி வழியாக யோசபாத்துக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் அருளுகிறார். அஞ்சாமலும் நிலை குலையாமலும் இருங்கள், நாளை அவர்களை நோக்கி செல்லுங்கள், ஆண்டவர் உங்களோடு இருப்பார். இந்த வாக்கால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் பக்கத்தில் இருக்கிறவங்களை கைப்பிடிச்சு சொல்லுங்க, பயப்படாதீங்க, ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். சொல்லுங்க. எப்பவுமே நம்ம மனசில் தைரியம் இருக்கும், இருந்தாலும் பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் நம்ம தோளை தட்டியோ இல்லை கை பிடிச்சோ பயப்படாத அப்படின்னு சொன்னால் நமக்கு இன்னும் கொஞ்சம் தைரியம் வரும் இல்லையா? கடவுள் இங்கே அச்சத்தோடும் பயத்தோடும் திகிலோடும் இருந்த மக்களுக்கு தம்முடைய வார்த்தையை அவர் அருளுகிறார். நீங்கள் அஞ்ச வேண்டாம், நிலை குலைய வேண்டாம், அவர்களை நோக்கி செல்லுங்கள், ஆண்டவர் உங்களோடு இருப்பார், அவர் உங்களுக்கு வெற்றியை அருளுவார் என்று அந்த தீர்க்கதரிசி இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். இதனை புரிந்து கொண்ட யோசபாத் மீண்டும் அந்த போர் முனைக்கு சென்ற பிற்பாடு மக்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை நம்புங்கள், உங்களுக்கு எந்த தீங்கும் நேராது. அவர்தம் இறை வாக்கினரை நம்புங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். ஏன் அப்படி சொல்றாருன்னா, இந்த இஸ்ரேல் மக்களுக்கு நம்பிக்கையின்மை என்றது அவ்வப்போது வருகிற சரங்கு போல. இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் பார்த்துருக்கீங்களா? போவோம் வரும், போவோம் வரும். அது மாதிரி தான் இவங்களுக்கு இந்த அவநம்பிக்கை, அவ்விசுவாசம் அப்படின்றது இஸ்ரேல் மக்களோடு கூடவே இருந்தது. அதனால தான் இந்த போர் முனைக்கு வந்த பிற்பாடும் யோசபாத் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், இதை பாருங்க, உங்கள் கடவுளையே நம்புங்க, அந்த தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தைகளை நம்புங்கள், அப்போ உங்களுக்கு எந்த தீங்கும் வராது, கடவுள் உங்களோடு இருந்து உங்களுக்கு வெற்றியை அருளுவார் என்று சொல்லுகிறார்கள். அப்படி சொல்லிவிட்டு அவர்கள் போர் முனையை நோக்கி செல்லுகிறார்கள். அங்கே தெக்கோவா ஊர்லாம் தாண்டி அந்த பாலை நிலத்தில் போர் புரிவதற்காக வருகிற போது கடவுள் அவர்களுக்காக முன்னமே போர் செய்து மோவாபியரும் அம்மோனியரும் இணைந்து இந்த சேயீர் மலை நாட்டினர் ஏதோமியரை அழித்து போட்டார்கள். அதுக்கப்புறம் மோவாபியரும் அம்மோனியரும் ஒருவருக்கு ஒருவர் எதிர்கொண்டு ஒருவருக்கு ஒருவர் போர் செய்து அவர்கள் மாண்டு போனார்கள். பெரும் திரளான கூட்டம், அதை கண்டு அஞ்சின யோசபாத் இப்போது போர் முனையில் போர் செய்வதற்காக வந்து நிற்கிறார். ஆனால் அங்கே பிணங்கள் தான் குவிந்து கிடக்கிறது. அதுல ஒருத்தர் கூட தப்புலையா. 24ஆம் வசனம் அப்படித்தான் இருக்கிறது. யூதா மக்கள் பாலை நில காவல் மேட்டிற்கு வந்து படை திரளை பார்த்தபோது நிலத்தில் பிணங்களே கிடப்பதையும் யாருமே உயிர் தப்பவில்லை என்பதையும் கண்டுகொண்டனர். அவர்கள் அச்சமுற்ற நேரத்தில் ஆலயத்தை நோக்கி ஆண்டவரை நோக்கி வந்தார்கள். கடவுள் அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தந்தார். அவருடைய எதிரிகளை எல்லாம் அவரே போரிட்டு அவர்களை அழித்து போட்டார். அவர்களில் ஒருவர் கூட தப்பவில்லை. 27ஆம் வசனத்தை பாருங்கள். பின்னர் யூதா எருசலேம் ஆட்கள் அனைவரும் யோசபாத்தின் தலைமையில் மகிழ்ச்சியோடு எருசலேமுக்கு திரும்பினர்.
அவர்கள் போர் முனைக்கு எருசலேமிலிருந்து புறப்படுகிற போது அச்சத்தோடும் பயத்தோடும் போனார்கள். ஆனால் இப்போது போர் முனையிலிருந்து மீண்டும் எருசலேமுக்கு திரும்புகிறார்கள். வெற்றி அக்களிப்போடு அவர்கள் எருசலேமுக்கு மகிழ்ச்சியோடு திரும்புகிறார்கள். அது மட்டும் இல்லை, 29வது வாக்கியம் இப்படி இருக்கிறது: ஆண்டவர் இஸ்ரேலின் பகைவர்களுக்கு எதிராக போரிட்டார் என்ற செய்தியை கேள்வியுற்ற எல்லா நாட்டு அரசர்களும் ஆண்டவர் மீது அச்சம் கொண்டன. யோசபாத்தின் அரசு அமைதி கண்டது. அவர் கடவுளும் அவருக்கு எத்திக்கிலும் அமைதி அளித்தார். யோசபாத் அச்சமுற்ற வேளையில் ஆலயத்திற்கு போய் ஆண்டவரை விசுவாசித்தார். அவருடைய தீர்க்கதரிசியின் வார்த்தைகளை நம்பினார். கடவுள் அவர்களுக்காக போரிட்டு பெரும் வெற்றியை தருகிறார். யோசபாத்துக்கு மிகுந்த அமைதி உண்டாயிற்று. கடவுளும் அவருக்கு எத்திக்கிலும் எந்த திசையிலும் இருந்து வருகின்ற எல்லா எதிரிகளிடமிருந்தும் காப்பாற்றி அவர்களுக்கு ஒரு அமைதியான வாழ்வை அருளினார். எனக்கு அன்பார்ந்த இறைவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்வில் எப்போது எல்லாம் இடர்பாடுகளும் கடினப்பாடுகளும் பெரும் சோதனையும் வருகிறதோ அப்போதையெல்லாம் நாம் அஞ்ச வேண்டிய, கலங்க வேண்டிய, திகில் அடைய வேண்டிய தேவை இல்லை. நாம் ஆலயத்தை நோக்கி விரைந்து ஓடுவோம் என்றால், ஆண்டவரை தேடி வருவோம் என்று சொன்னால், ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் இருக்கிற அச்சத்தை அவர் நீக்கி விடுவார். கோயில் இல்லாத இடத்தில் குடியிருக்க வேண்டாம் என்பது நம்முடைய முதுமொழி தமிழகத்தில். அதனுடைய பொருள் என்ன? ஆண்டவர் ஆலயத்தில் இருக்கிறார். அந்த ஆண்டவர் தம்மை நோக்கி வருகிற மக்களுடைய வாழ்வில் இருக்கிற அச்சம், பயம், திகில் அவை எல்லாவற்றையும் நீக்குகிறார். இயேசு இந்த உலகில் பிறந்தபோது வானதூதர்கள் சொன்ன செய்தி, முதல் வார்த்தை என்னது? பயப்படாதிருங்கள். பல அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், திருமறையில் 365 முறை பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள் என்கின்ற அந்த பதம் வருகிறது. அதனுடைய பொருள் என்ன? கடவுள் நம்மோடு கூட இருக்கிற போது நம்மை அச்சுறுத்துவது எது? தாவீதும் அதான் சொல்லுவார், கடவுள் என்னோடு கூட இருக்கிறார், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? மரண இருள் பள்ளத்தாக்கே வந்தாலும் நான் பயப்படேன், ஏனென்றால் கடவுள் என்னோடு கூட இருக்கிறார். இந்த தைரியம் எப்படி தாவீதுக்கு வந்தது? அவர் எப்போதும் ஆலயத்தின் மீதும் ஆண்டவர் மீதும் வாஞ்சை உள்ளவராக, நாட்டம் உள்ளவராக இருந்தார். அவர் சொல்வார், மானானது நீர் ஓடைகளுக்கு வாஞ்சித்து கதறுவது போல் என் ஆத்துமா ஆண்டவரை நோக்கி ஏங்கி காத்திருக்கிறது, கதறுகிறது என்று சொல்லுகிறார். நம்முடைய ஆத்துமாக்கள் இன்றைய உலகத்தின் லௌகீக காரியங்களுக்கு ஏங்கி காத்து கொண்டிருக்கிறது இல்லையா? பணம் எவ்வளவு சம்பாதிக்கலாம், சொத்து எவ்வளவு சம்பாதிக்கலாம், எவ்வளவு சேர்த்து வைக்கலாம், பதவியை எப்படி நாம் அடையலாம், பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது. ஆனால் ஒரு அரசராக இருந்து தாவீது சொல்றாரு, ஆண்டவருடைய ஆலயம்தான் என்னுடைய வாஞ்சையாக இருக்கிறது. யோசபாத்தும் அதே போலதான். அவருடைய வாழ்வில் அச்சுறுத்தல்கள் வருகிற போது, அவர் அச்சமுற்ற போது, இவர் உடனே மற்ற அரசுகளை நாம் கூட்டு சேர்த்து கொண்டு நம்முடைய எதிரிகளை வெல்லலாம் என்று அவர் போகவில்லை. அங்கதான் யோசபாத் தனித்து நிற்கிறார். நாமெல்லாம் நம்மளை எதிர்த்து ஒரு 4 பேர் வரான்னா, ஐயோ நம்ம பக்கம் இருக்கிறதுக்கு ஒரு 2 பேரையாச்சும் கூட சேர்த்துக்கணுமேன்னு சொல்லி, டேய் நீ வாடா நீ வாடான்னு கூப்பிடுவோம். ஆனால் யோசபாத் எல்லாரையும் விட, எல்லா அரசையும் விட வலிமை மிக்க அரசர், படைகளின் ஆண்டவர், சேனைகளின் கர்த்தரை தமக்கு துணையாக அவர் அழைக்கிறார். ஆலயம் அவருடைய அச்சத்தை போக்கிற்று. இந்த பெரும் திரளான படையினரை எதிர்த்து எப்படி நிற்பது? அவங்களுக்கு இருந்த மிகப்பெரிய கேள்வி அது. கடல் மணல் தன்னை போல பெருகி 3 அரசுகள் ஒன்றாக கூட்டணி சேர்ந்து வருகிற போது ஒரே ஒரு நாட்டு அரசனுடைய படைகள் எம்மாத்திரம்?
ஆனால் கடவுள் அவர்களுடைய அச்சத்தை போக்கி, நீ போய் நில்லு, நீ போய் நில்லு, அதை மட்டும் செய், உன்னுடைய கடமையை செய், நாளை தினத்தில் ஆண்டவர் உங்களுக்காக போரிடுவார் என்கின்ற வார்த்தையை கொடுக்கிறார். ஆகையினால இவர்களுக்குள் ஒரு நம்பிக்கை பிறக்கிறது. அந்த நம்பிக்கை அவர்களுக்கு ஆற்றல் தருகிறது. என்ன ஆற்றல்? மிகப்பெரிய கூட்டணியாக வந்திருக்கிற இந்த 3 அரசர்களை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு ஆற்றல். பல முறை நமக்கு எதிராக இருக்கின்ற சிக்கலை நம்மால் எதிர்கொள்ள முடியாது. நாம் சொல்லுவோம், பா அந்த சூழலை என்னால் எதிர்கொள்ளவே முடியலப்பா, நில குலைஞ்சு போயிட்டேன், நான் என்ன செய்யறதுனே தெரியல. இங்கேயும் அதான் சொல்லுவார் யோசபாத். ரொம்ப அழகாக இருக்கும் அவருடைய ஜெபம். நீங்கள் வீடுகளுக்கு போய் படித்து பாருங்கள். அவர் சொல்கிறாரு 12ஆம் வாக்கியத்தில், எங்கள் கடவுளே, அவர்களுக்கு நீர் நீதி வழங்க மாட்டீரா? எங்களுக்கு எதிராக வருகிற இப்பெரும் படையை எதிர்த்து நிற்க எங்களுக்கு வலிமை இல்லை. எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கின்றன. நாங்கள் செய்ய வேண்டியது வேறு எதுவென எங்களுக்கு தெரியவில்லை. நம்முடைய புத்தி, அந்த ரீசனிங் கெப்பாசிட்டி என்று சொல்லுகிறோமே, அடுத்தது என்ன செய்யறது, ஏது செய்யறது அப்படின்னு நாம் பகுத்தறிகிறோமே, அந்த பகுத்தறியும் தன்மை இந்த அச்சத்தால், பயத்தால் நம்மை விட்டு போய்விடும். என்ன செய்யறதுன்னு தெரியாது, எந்த பக்கம் போறதுன்னு புரியாது, விழி பிதுங்கி போய் நிற்கின்ற நிலை. எங்களுக்கு ஆற்றல் இல்லை அவர்களை எதிர்கொள்ள, எங்களுக்கு வேறு என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஆனால் ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போமே, ஆனால் அவர் நம்முடைய அச்சத்தை நீக்கி நம்மை ஆற்றல் படுத்துவார். அதனால்தான் 17ஆம் வசனத்தில் சொல்றாரு, 16ஆம் வசனத்திலே சொல்றாரு, நீங்கள் அவர்களுக்கு எதிராக நாளை படையெடுத்து செல்லுங்கள். அவர்கள் சீஸ் மலைச்சரிவின் வழியாக வருவார்கள். நீங்கள் போய் எருசலேம் பாலை நிலத்திற்கு எதிரே உள்ள பள்ளத்தாக்கின் எல்லையில் அவர்களை சந்திப்பீர்கள். அங்கே நீங்கள் போரிட வேண்டியது இல்லை, அணிவகுத்து நின்றாலே போதும். யோசபாத் சொல்றாரு, ஐயா, அவர்களை எதிர்கொள்ளவே எனக்கு பயமா இருக்கு, அவ்வளவு பெரிய கூட்டம், நாங்க கொஞ்சம் பேர் போய் எப்படி நிக்கிறது? அப்பதான் கடவுள் சொல்றாரு, நான் உன்னை ஆற்றல் படுத்தி இருக்கிறேன், நீ போய் நில்லு, அது போதும், உன்னுடைய கடமையை செய், நீ போய் நில், கடவுள் உனக்கு வெற்றி அருளுவார். அப்படி எதிரிகளை எதிர்கொள்வதற்கான ஒரு ஆற்றலை கடவுள் ஆலயத்திலிருந்து தருகிறார். ஆலயம் நம்முடைய வாழ்வில் இருக்கிற அச்சத்தை நீக்கிவிடும். எதிரிகளை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை நமக்குள்ளாக அது தந்துவிடும். 3வது, போரிடுகிறார்கள். இவங்க போரிடலை, போய் நிற்கிறார்கள். கடவுள் அவர்களுக்காக போரிட்டு மிகப்பெரிய வெற்றியை அவர்களுக்கு தருகிறார். இவர்கள் கொள்ளையிடுகிறார்கள். கொள்ளையிடுறதுக்கு எத்தனை நாள் ஆச்சா? 3 நாள் ஆச்சா? எவ்வளவு பெரிய கொள்ளை பொருள் அவர்களுக்கு கிடைச்சிருக்கும். அந்த இடத்துக்கு பேரு பாலை நிலம். ஆனா இவங்க வைக்கிற பேரு பெராக்கா. பெராக்கா அப்படின்னா ஆசீர்வாதத்தின் பள்ளத்தாக்கு, புகழ்ச்சியின் பள்ளத்தாக்கு. கடவுள் அந்த பாலை நிலத்தை ஆசீர்வாதமான ஒரு நிலமாக மாற்றிவிட்டார். இவங்க எதுவும் உழைக்கல, இவங்க எதுவும் முயற்சி செய்யல. ஆனால் கடவுள் அவர்களுக்கு மிகப்பெரிய கொள்ளை பொருளை கொடுக்கிறார். அது மட்டும் இல்லை, அந்த கடைசி பகுதி இப்படித்தான் முடிகிறது. யோசபாத்தின் அரசு அமைதி கண்டது. இதனை கேள்வியுற்ற எல்லா நாட்டவரும் ஆண்டவருக்கு அஞ்சினர், ஆண்டவருடைய மக்களுக்கும் அஞ்சினர். யோசபாத்தை எதிர்த்து எந்த நாட்டவரும் போர் தொடுக்க துணியவில்லை. யோசபாத்தின் கை உயர்ந்து இருந்தது, அவருடைய வாழ்வில் அமைதி இருந்தது. அதுக்கப்புறம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா 25 ஆண்டுகள் அவர் எருசலேமில் ஆட்சி செய்கிறார். 35 வயசில் அரசராகிறாரு. 25 ஆண்டுகள் அவருடைய அரசு அமைதியாக இருந்தது. ஆலயத்தை நாடி நாம் வருவோமேயானால்
ஆலயம் நம்முடைய வாழ்வில் இருக்கிற அச்சத்தை போக்கும். ஆலயம் நம்முடைய எதிரிகளை சந்திக்க நமக்கு ஆற்றல் தரும். ஆலயம் நம்முடைய வாழ்வில் சமாதானத்தை, அமைதியை தரும். வழி தெரியாமல் விழி பிதுங்கி இருக்கிற நாட்களிலெல்லாம் யார் ஆலயத்தை தேடி வருகிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் ஆலயத்தின் வழியாக அவர்களுக்கு வழியை காட்டுவார். இங்கேயும் யோசபாத்திற்கு முப்படையினர் எதிரிகள் அவரை சூழ்ந்து வந்தபோது என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஆண்டவர் ஆலயத்திலிருந்து அவருக்கு வழிகாட்டினார். அவருடைய அச்சம் நீங்கியது. எதிரியை சந்திப்பதற்கான ஆற்றல் அவருக்கு கிடைத்தது. கடவுள் அவருக்காக போரிட்டார். மிகப்பெரிய அமைதியை தன் வாழ்வில் அவர் பெற்றுக்கொண்டார். இயேசு புதிய ஏற்பாட்டு பகுதியில் நடமாடும் ஆலயமாக அவர் திகழ்ந்தார். நடமாடும் ஆலயமாக அவர் திகழ்ந்தார். தன்னிடத்தில் யாரெல்லாம் அச்சத்தோடும் பயத்தோடும் வருகிறார்களோ அவர்கள் எல்லாருடைய வாழ்விலும் இருக்கிற அச்சத்தை, பயத்தை நீக்கி அவர்களை ஆற்றல் படுத்தி அவருடைய வாழ்வில் அமைதியை ஏற்படுத்தினார். நாம் படிக்க கேட்ட யோவான் நற்செய்தி நூல் 8ஆம் அத்தியாயத்தை நீங்கள் இல்லங்களுக்கு போய் படித்து பாருங்கள். அந்த பகுதியில் பாலியல் தொழில் பிடிப்பட்ட ஒரு பெண் வருவார். எல்லாரும் கல்லெறிந்து கொல்வதற்காக அவர் அழைத்து வருவார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு நடமாடும் ஆலயமாக இருந்து அந்த பெண்ணினுடைய அச்சத்தை போக்கி உன்னால் பாவம் செய்யாமல் வாழ முடியும் என்கின்ற ஆற்றலை அவருக்கு தந்து அவருடைய வாழ்வில் மிகப்பெரிய அமைதியை ஏற்படுத்தினார். அப்படி ஏற்படுத்தி விட்டுத்தான் அவர் சொல்லுவார், நான் இந்த உலகுக்கு ஒளியாக வந்திருக்கிறேன். யாரெல்லாம் வாழ்வதற்கு வழி தெரியாமல் விழி பிதுங்கி போயிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஒளியை தந்து அவர்களுடைய இருளை போக்கி, அச்சத்தை போக்கி, அமைதியை ஏற்படுத்தவே நான் இந்த உலகுக்கு வந்தேன் என்று சொன்னார். நீங்களும் நானும் நடமாடும் ஆலயங்களாக இருக்கும்படிதான் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். நீங்களும் நானும் இந்த அமைந்தகரை பகுதி அல்லது இதை சுற்றி உள்ள பகுதியிலே கடவுள் நம்மை வைத்திருக்கிறார் என்று சொன்னால் நீங்களும் நானும் நடமாடும் ஆலயங்களாக இருக்க வேண்டும். யாரெல்லாம் நம்மிடம் அச்சத்தோடு, பயத்தோடு, திகிலோடு, குழப்பத்தோடு, ஐயோ என்னுடைய வாழ்வில் என்ன செய்வது என்று தெரியவில்லையே என்று வருகிறார்களோ அவர்கள் எல்லோருக்கும் அவருடைய வாழ்வில் இருக்கிற அச்சத்தை நீக்கும் ஆலயமாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும். அவருடைய வாழ்வில் இருக்கிற பயத்தை போக்கி திருமறை வார்த்தைகளால் அவர்களை ஆற்றல் படுத்த வேண்டும். அந்த தீர்க்கதரிசி யோசபாத்தையும் அவருடைய படையினரையும் ஆற்றல் படுத்தினார். சும்மா இல்லை, ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி அவர்களை ஆற்றல் படுத்தினார். நீங்கள் போய் நில்லுங்கள், இந்த போர் உங்களுடையது அல்ல, ஆண்டவர் உடையது என்று அவர்களை ஆற்றல் படுத்தினார். எனவே யோசபாத்தும் அவருடைய கூட்டத்தினரும் அந்த முப்படையினரை, பெரும் திரளாக வந்திருந்த அந்த படையினரை எதிர்த்து செல்ல புறப்பட்டு போனார்கள். ஆற்றல் அவர்களுக்கு கிடைத்தது. நீங்களும் நானும் நம்மிடத்தில் வருகின்ற மக்களை ஆண்டவருடைய வார்த்தையால் அவர்களை ஆற்றல் படுத்த வேண்டும். நீங்களும் நானும் பிறருடைய வாழ்வில் அமைதியை, சமாதானத்தை கொண்டு வருகின்றவர்களாக மாற வேண்டும். நாம் இப்படி நடமாடும் ஆலயங்களாக மாறுகிற போது இந்த சமூகம், இந்த நாடு யோசபாத்தின் அரசு அமைதியை கண்டது போல் மிகப்பெரிய அமைதியை நம்மால் ஏற்படுத்த முடியும். ஆனால் இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? நாம் ஆலயமாக இருக்கிறது இல்லை, என்னவா இருக்கிறது? நம்ம ஆலயமாக செயல்படல, அதற்கு நேர் எதிராக செயல்படுறோம். நம்மக்கிட்ட யாராவது வந்தால் அவனை பற்றி புறங்கூறி இவனுக்கும் அவனுக்கும் சண்டையை மூட்டி விடுற வேலை தான் இன்றைக்கி நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நம்மக்கிட்ட ஒருத்தன் வழி தெரியாமல் ஒருத்தன் வரா அப்படின்னா அவங்ககிட்ட இருக்கிறதையும் பிடுங்கிட்டு அவனை அனுப்புகிறதா இருக்கிறோம். பயத்தோடு வரா அப்படின்னா அவனுடைய பயத்தை பயன்படுத்திக்கிட்டு அவனை நமக்கு அடிமையாக்கிறோம். கடவுள் நம்மை அதற்காக அழைக்கவில்லை. உங்களையும் என்னையும் இந்த உலகுக்கு ஒளியாக, நடமாடும் ஆலயங்களாக வைத்திருக்கிறார். நம்மிடம் நம்மை நாடி யாரெல்லாம் வருகிறார்களோ அவருடைய வாழ்வில் இருக்கிற அச்சத்தை, பயத்தை நாம் நீக்க வேண்டும்.
கடவுளுடைய வார்த்தைகளால் அவர்களை ஆற்றல் படுத்த வேண்டும். அவர்களுடைய வாழ்வில் பெரும் அமைதியை, சமாதானத்தை ஏற்படுத்த வேண்டும். அத்தகைய வழிகாட்டிகளாகத்தான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஒருவேளை நாம் யோசிக்கலாம், எனக்கே ஒன்றும் தெரியாது, நான் போய் மற்றவங்களுக்கு எப்படிங்க வழிகாட்டுறது? அதுக்காக தான் நம்மெல்லாம் வாரம் ஆலயத்துக்கு வரோம். ஏன் வரோம்? ஆண்டவரே எனக்கு வழியை காட்டு அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் நமக்கு வழியை காட்டுவார். அந்த வழி அனுபவத்தை நாம் பிறருக்கு பகிர்ந்தளிக்க வேண்டும். அப்படி நடமாடும் ஆலயங்களாக நாம் இருக்கிற போது இந்த சமூகம், இந்த நாடு பெரும் அமைதியை பெற்றுக்கொள்ளும். அப்படிப்பட்ட நடமாடும் ஆலயங்களாக இருக்க ஆண்டவர் தம்முடைய தூய ஆவியானவர் வழியாக நமக்கு துணை செய்வாராக. ஆமேன்.